பிரபல நடிகையான நயன்தாரா விக்னேஸ்வரனுடைய திருமண ஆவணப்படத்தை வருகின்ற 18ஆம் தேதி சர்வதேச ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய அனுமதி இல்லாமல், அதாவது நானும் ரவுடிதான் திரைப்படத்துடைய தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த படத்துடைய காட்சியை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 செகண்ட் ஓடுற அந்த காட்சிக்காக 10 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு வழக்கு தொட்டிருப்பதாக 3 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை நடிகை நயன்தாரா அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுதான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. உண்மையிலேயே 3 செகண்ட் ஓடுகிற அந்த வீடியோக்காக 10 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு வழக்கு தொடுத்திருப்பது இதுதான் முதல் முறையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் கேட்கலையா அப்படின்றது குறித்தும், இதுக்கு முன்னாடி பாடலா வரிகளா இல்லை தயாரிப்பாளரா அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்தப்போ, இளையராஜாவோட இஷ்யூ வந்தப்போ, அந்த இஷ்யூவை இளையராஜா எப்படி கையாண்டாரு, அன்னைக்கு இளையராஜா தன்னுடைய பாடலுக்கு காப்புரிமை கேட்டபோது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட ஆதரவாளர்கள்லாம் இளையராஜாவை கொத்தி கொதறி திட்டி தீர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட ஆதரவாளர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தனுஷுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. அன்னைக்கு இளையராஜாவை திட்டினாங்க காப்பிரைட்ஸுக்காக பணம் கேட்டதுக்கு, இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த சிக்கலை 2 விதமாக இவங்க ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு குறித்தும், நயன்தாராவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இதுக்கு முன்னாடி முன்விரோதம் இருந்துச்சா, ஏன் திடீர்னு இவங்க ஆவணப்படத்துக்கு எதிராக தனுஷ் அவர்கள் நிற்கிறாரு அப்படின்னு குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்செழியன், பெங்களூரில் இருந்து. அதாவது நடிகர் நயன்தாரா அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இயக்குனரான விக்னேஸ்வரனோடு காதல் ஏற்பட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அந்த திருமணத்துடைய ஆவணப்படத்தை 1 மாத காலத்துக்குள்ளேயே நெட்ஃப்ளிக்ஸில் ஆவணப்படமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது பிரபலமான நடிகர்கள்லாம் அந்த ஆவணப்படத்தை பேசியிருக்காங்க. அதே போல் அவங்க நடித்த அந்த படங்களுடைய காட்சிகள்லாம் அந்த ஆவணப்படத்தில் சேர்த்துருக்காங்க. இதில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற திரைப்படத்தை பிரபல நடிகரான தனுஷ் அவர்கள் தயாரித்தார். அந்த படத்துடைய இயக்குனர் விக்னேஸ்வரன் தான் நயன்தாராவை காதலிச்சு இப்போ திருமணம் செஞ்சுருக்காரு. அதாவது நயன்தாராவுடைய கணவர். அதனால் இந்த ஆவணப்படத்தில் அந்த படத்தில் இருக்கிற சில காட்சிகள் எல்லாம் சேர்க்கணுன்றதுக்காக நடிகர் தனுஷ் கிட்ட இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. அப்படி அனுமதி கேட்டப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் 2 ஆண்டு காலமாக அந்த ஆவணப்படத்தில் தன்னுடைய படத்தினுடைய காட்சிகளை சேர்ப்பதற்கு அனுமதி தரலையாம். அப்படி தராத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 செகண்ட் ஓடுற ஒரு காட்சியை அந்த படத்தில், அதாவது இசையை அந்த ஆவணப்படத்தில் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு தான் நடிகர் தனுஷ் அவர்கள் 3 செகண்ட் ஓடுற அந்த காட்சிக்காக 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு நஷ்டம் கேட்டிருப்பதாக நடிகர் நயன்தாரா அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதே போல் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய தந்தையாலும் தன்னுடைய அண்ணாலும் மேலே வந்தவர். ஆனால் நான் அப்படி கிடையாது, சாதாரண அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி மேலே வந்திருக்கேன். தன்னுடைய ரசிகர் மத்தியில் போலியாக பேசுகிற நடிகர் தனுஷ் அவர்கள் உத்தமர் மாதிரி பேசுகிற, அதாவது உத்தமர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க, பேசுகிற நடிகர் தனுஷ் அவர்கள் எங்களை இந்த மாதிரி பழி வாங்குறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் அவங்க இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கல் வந்திருக்குதா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த காப்பிரைட்ஸ் கேட்குற இந்த பழக்க வழக்கங்கள் முதலாக மேலை நாடுகளில் தான் வந்துச்சு. அது படிப்படியாக மெல்ல இப்போ இந்தியாவுக்குள்ளும் இப்போ காப்பிரைட்ஸ் கேட்குற அந்த பழக்கங்கள்லாம் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாக மாறுறது இளையராஜாவுடைய இஷ்யூ மாறுச்சு. இளையராஜா தன்னுடைய பாடல்கள் காப்பிரைட்ஸ் கேட்டார். அதாவது முதலாக இந்த பிரச்சனையை எப்படி இளையராஜா கையாளுறாரு அப்படின்னா, இளையராஜா விட்டுட்டு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர் என்ன பண்ணார்னா நிறைய மேடைகளில் பாட்டு கச்சேரிகள் நடத்த ஆரம்பிச்சார். அப்போ இளையராஜா என்ன பண்ணார்னா என்னுடைய பாடல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தாரு. அப்போ தான் அது பூதகரமாக அது வெடிச்சுது. அதே போல் ஒரு இஷ்யூ ஒரு பாடல் வெற்றி பெறுவதற்கு வரியா இல்லை இசையா அப்படிங்கிற மாதிரிலாம் சிக்கலை வைரமுத்து அவர்கள் ஏற்படுத்தினார். அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு பாடலுக்கு உரிமை யார் கொண்டாட முடியும், ஒரு படத்துடைய தயாரிப்பாளரா இல்லை இசையமைப்பாளரா அல்லது அந்த பாடல் எழுதியவர்களா அப்படிங்கிற வழக்கை கோர்ட் வரலும் கொண்டு போயிட்டு அதில் இளையராஜா அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்காரு. ஒரு பாடலுக்கான உரிமைங்கிறது இசையமைப்பாளருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே தீர்ப்பாயிருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த 3 செகண்ட் ஓடுற அந்த
அந்த பாடலுக்கான உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய இசையமைப்பாளர், அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற திரைப்படத்தோடைய இசையமைப்பாளரான அனிருத் தான் வந்து நயன்தாரா மீது வந்து வழக்கு தொடுத்துக்கணும். நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் வந்து நயன்தாராவுடைய ஆவணப்படத்தில் பயன்படுத்திக்க அந்த பாடலை வந்து தடுக்கணும் அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து அனிருத் தான் தடுத்துக்கணும். ஆனால் ஒரு தயாரிப்பாளரான தனுஷுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது. ஆனால் தனுஷ் எந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கை தொடுத்திருக்காருன்னு தெரியல. அப்படி வந்து ஒரு பாடலாக அதில் பயன்படுத்திருக்காங்கடா அப்படின்னா தனுஷ் வந்து அந்த மாதிரி வந்து கேட்பதற்கான உரிமை கிடையாது. ஏன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர். சரி, தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இதுக்கு முன்னாடி முன்விரோதம் இருந்ததா அப்படின்னா அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற திரைப்படம் வந்து எடுக்கப்பட்ட போது கடைசியாக அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான வேலைகள் இருந்ததாகவும் அந்த வேலைகளை வந்து தனுஷ் அவர்கள் வந்து செய்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதை வந்து நடிகை நயன்தாராவும் விக்னேஸ்வனுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 5 to 10 லட்சம் சொல்கிறாங்க. அதை வந்து அவங்களே வந்து அந்த பணங்களை போட்டு அந்த படத்துக்கான வேலைகளை செய்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நயன்தாரா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் வந்து சில மனக்கசப்புகள் ஏற்பட்டது. இதை இந்த அறிக்கையிலேயே அவங்க பயன்படுத்துகிறாங்க. கடும் சொற்களை வந்து தனுஷ் அவர்களை வந்து எங்கள் மீது பயன்படுத்தினாரு, எங்களுடைய மனசை வந்து அந்த காலகட்டத்திலே அவர் வந்து காயப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அறிக்கையிலேயே பயன்படுத்தியிருக்காங்க அந்த வரிகளெல்லாம். ஆக இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த படத்தின் மூலமாக தான் இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்துருக்கு. இந்த 10 ஆண்டு காலமாக வந்து தங்கள் ரசிகர் முன்னாடி வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து பெரிய உத்தமர் போல பேசி வராரு. ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து அவங்க சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இளையராஜா இஷ்யூ வந்தப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட ஆதரவாளர்கள், திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இளையராஜா வந்து ஒரு பாடலுடைய முழு உரிமையும் கேட்கறதுக்கான ரைட்ஸ் அவர் கிடையாது. இந்த வயசுல வந்து இளையராஜாவுக்கு வந்து இவ்வளோ ஆசையா? அதே போல வந்து பாத்ரூம்ல பாட்டு பாடினாலும் கேட்பார் போல இருந்து, விழாக்கள்ல பாட்டு பாடினாலும் கேட்பார் போல இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இளையராஜா வந்து கொத்தி கொதறி தீர்த்தாங்க. அதே திராவிட கூட்டங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக வந்து காப்பிரைட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து நயன்தாரா வந்து 25 to 50 கோடி ரூபாய்க்கு இது வித்து பணமாக்க போறாங்க. அதுல 10 கோடி ரூபாய் தனுஷ் கேட்கறதுல என்ன தவறு? 3 செகண்ட் அவர் அனுமதி இல்லாம ஏன் இவங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நியாயவான்களா கேட்கறாங்க. அன்னைக்கு இளையராஜா வந்து தன்னுடைய பாடலுக்கான உரிமை கேட்ட போது இளையராஜா வந்து இந்த வயசுல வந்து இவ்வளவு ஆசைப்படலாமான்னு கேட்ட இந்த கூட்டம் தான் இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க. ஆக தனுஷுக்கு ஒரு நியாயத்தையும் இளையராஜாவுக்கு ஒரு நியாயத்தையும் இந்த திராவிட கூட்டங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை வந்து இப்போ எடுத்து வராங்க. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி அதுதான். அன்னைக்கு இளையராஜாவுக்கு நீங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்து நீங்கள் இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ நம்ம யூடியூப்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செகண்ட் ஒரு மியூசிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ காப்பிரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வரும் நம்ம எந்த மியூசிக் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அப்படியே பார்த்தாலும் காப்பிரைட் சட்டத்தின் அடிப்படையில் கூட பார்த்தாலும் கூட 3 செகண்டில் பயன்படுத்துகிற ஒரு மியூசிக்கு வந்து யாரும் உரிமை கோர முடியாது. 3 செகண்ட் தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் சொல்லப்படுது. 3 செகண்ட் பயன்படுத்தின நயன்தாராவுக்கே நீங்கள் வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்கிற நீங்கள் ஒட்டுமொத்த பாடலையுமே இளையராஜாவுடைய ஒட்டுமொத்த பாடலையுமே அவரோட அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு மேடைகளையும் பயன்படுத்துறதுக்கு அவர் வந்து உரிமை கேட்டதை வந்து அன்னைக்கு நீங்கள் எப்படி தவறுன்னு சொன்னீங்க? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. வன்மம் கொண்டு மறைமுகமாக நாங்களும் தமிழ்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்கிறது. இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக நிற்கிற இந்த கூட்டங்கள்லாம் யாரு? இந்த திராவிட திருவாளர்கள் தான். இதை பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த சிக்கல் எப்படி தீரப்போகுது அப்படின்னா நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து கோர்ட்டில் நாடி இருக்காரு. நயன்தாரா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் வந்து கோர்ட்டில் போயிட்டு இந்த வழக்கை வந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம், நாங்கள் சட்டப்படியாக வந்து நாங்கள் தீர்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது சோசியல் மீடியாவில் உள்ள ஊடகங்களுக்கும் சோசியல் மீடியாக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தீனியாக அமைய போகுதுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்ல இருக்கிறோம். நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ண காரணம் என்னன்னா அன்னைக்கு இளையராஜாவுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்த இந்த கூட்டங்கள் இன்னைக்கு தனுஷுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு மலையாள நடிகர்கள்லாம் ஒரு கூட்டமாகும், நடிகர் தனுஷ் அவர்களுக்கு திராவிட ஆதரவாளர்கள் வந்து ஆதரவாக நிற்பதும் பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இன்னொரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.